தமிழ்நாட்டில் பாஜக ஒரு போட்டியே இல்லை என்றும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஈழத் தமிழர்களின் விடுதலைக்காக உயிர்நீத்த முத்துக்குமார் நினைவு நாள் கூட்டம் சென்னை அசோக் நகரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய திருமாவளவன், முள்ளிவாய்க்கால் போர் நடக்கிற வரையில் பேசாதவர்கள் திடீரென தமிழ் தேசியம் பேசியதாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானை மறைமுகமாக விமர்சித்தார். திடீரென்று பலருக்கு தமிழ் உணர்வும் தமிழ் தேசிய பற்றும், அதுவும் இந்த திரைப்படத்துறையில் இருக்கிறார்கள் நிறைய நண்பர்கள். அவர்கள் திடீர் என்று வந்து தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள். நிதிஷ்குமார் இல்லாவிட்டாலும் கூட இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலை கம்பீரமாக சந்திக்கும் என்றும் திருமாவளவன் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சங்கி என்பதை பெருமையாக எடுத்துக் கொள்வதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதாக கூறினார். அவர்களுக்கு அது உறுத்தலாகத்தான் இருக்கிறது, வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அதை நாங்கள் பெருமையாக எடுத்துக் கொள்கிறோம் என்பதை போன்ற ஒரு தொனி அதிலே இருக்கிறது. அரசியல் வேறு மதம் வேறு என்று தடுக்க வேண்டிய பொறுப்பு இந்து மதத்தை சார்ந்த மடாதிபதிகளுக்கும் ஞானிகளுக்கும் மத குருக்களுக்கும் உள்ளது எனவும் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னை கோயம்பேடு பேருந்து முனைய இடத்தை லூலு மாலுக்கு தாரை வார்க்கப் போவதாக கூறப்படும் தகவல் வதந்தி என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. கோயம்பேட்டில் இருந்த புறநகர் பேருந்து நிலையத்தை போக்குவரத்து நெரிசலால் கிளாம்பாக்கத்துக்கு தமிழ்நாடு அரசு இடம் மாற்றியது. இந்நிலையில் கோயம்பேடு இடத்தை லூலு மால் என்று குறிப்பிடாமல் அபுதாபியைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு தாரை வார்க்கப் போவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள அமைச்சர் சேகர் பாபு, அன்புமணியின் புகார் சிறந்த நகைச்சுவை என்று விமர்சித்துள்ளார். அவர் பாணியிலே சொல்வதென்றால், நேற்றைக்குத்தான் அவர் சீமான் அவர்கள் சொல்லிய ஒரு பதிலை கேள்வியாக கேட்கின்ற பொழுது, இன்னும் திருமணமே முடியவில்லை, இதற்குள் குழந்தைக்கு பெயர் வைப்பதா என்றார். அதே பதிலை அவருக்கு கேட்கிறேன். இன்னும் அந்த இடத்தை எந்த பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதென்றே முடிவெடுக்காத நிலையில் துபாயில் யாரோ ஒரு ஷேக்கை பிடித்தது விசித்திரமாக இருக்கின்றது. இந்த 2024 ஆண்டு முடிகின்ற வரையில் அவருடைய இந்த பேச்சுத்தான் இந்த ஆண்டின் தலைசிறந்த ஜோக்காக அமையும். புறநகர் பேருந்து முனையம் இருந்த கோயம்பேடு இடத்தில் மக்களின் கருத்து கேட்டறிந்து மக்களுக்கான திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் சேகர் பாபு கூறினார். இதனிடையே தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழுவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் கோயம்பேட்டில் புறநகர் பேருந்து முனையம் இருந்த இடத்தை லூலு மால் அமைக்க அரசு தரப்போவதாக கூறப்படும் தகவல் முற்றிலும் வதந்தி என தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை செயலாளர் சமயமூர்த்தி கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.